ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னடா இது ஓப்பனிங்கே இந்தமாரி வீடியோ இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க. எஸ் இன்றைக்கி நம்ம ட்ரிப் தான் நாங்கள் போகிறோம். ஒரு நிறைய பிளான் போட்டு அந்தமாரி ட்ரிப்லாம் ஒன்றும் கிடையாது. சடனான ஒரு பிளான் போட்டு நாங்கள் எல்லாமே கிளம்புறோம். ஸோ இது பேக்லாம் நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் சொல்லி நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பார்க்கறதுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படி தான் தோணுச்சு. பட் எடுத்து வைக்க நிறைய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, பாப்பாவுக்கு. நான் ஒரு பிளான் போட்டேன். சரி நம்ம பேக்லேயே அம்மாது அப்பாது 2 பேருமே வச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பேக்கில் எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் எப்படி வைக்க முடியும். அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போனால் லக்கேஜ் எல்லாமே கம்மியாகும்னு சொல்லி நான் ஒரு பிளான் போட்டேன். நிலனுக்கு எப்போவுமே தனி ஒரு பேக் தான். ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸு எங்கள் ட்ரெஸ்ஸை நான் எப்போவுமே ஒன்றா வைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம எடுக்கும்போது இல்லை பாப்பா ட்ரெஸ் எடுக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவனுக்கு தனியாக தான் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சேன். நிலனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். ஃபாஸ்ட் ஃபேஷன் பெசன்ட் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபேஷனில் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் அதே கலெக்ஷன் கொஞ்சம் நல்லா வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ சடனாக போகிறதுனால டக்குன்னு நாங்கள் போய் இதை எடுத்தோம். ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே நாங்கள் நிலனுக்கு நான் அங்கே தான் எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். நிலனோட பேக் இதுதான். ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக சின்னதாக அழகாக இருக்கும். இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னால் இது எப்படிடா வைக்கணும் அந்தமாரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பொறுமையாக சரி இந்த மாதிரி வைக்கலாம். நம்மளுக்குனா கூட கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடலாம். பட் பாப்பாவுக்கு நான் நம்ம கொஞ்சம் எல்லாமே பொறுமையாக தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு டவலில் இருந்து எல்லாமே. அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு அந்த பெட்ஷீட் மாதிரி அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்படின்னு நினச்சா எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் சும்மா ஆக்சுவலி மடித்து மட்டும் தான் வச்சுருந்தேன். சரி இதெல்லாமே பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். சரி ஹேண்ட்பேக்கில் எல்லாமே வச்சுக்கலாம். இந்தமாரி பொருள் எல்லாமே நம்மளோட லிப்ஸ்டிக், நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலான்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் எல்லாமே வச்சுக்கிட்டேன். மெயினாக நம்மளுக்கு ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி ஒரு திங்ஸ் வேணும். எல்லாமே லக்கேஜில் நம்ம வச்சோன்னா அதுக்கப்புறமா எடுக்க முடியாது நம்மளால். நிலனுக்கு ஆக்சுவலாக மருந்து எல்லாமே ஒரு பவுச்சில் மாதிரி போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் அதுமாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது மருந்து கொஞ்சம் லீக் ஆனாலும் சரி, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, லீக்கும் நம்மளுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம வச்சு கொஞ்சம் டீசெண்டாக அந்த பேக்கில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன் நிலனுக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக நம்மளோட ஐட்டம்ஸ் தான் எல்லாமே ஹெட்செட்டு, சார்ஜரு, நம்மளோட பர்ஸு அதெல்லாமே ஹேண்ட்பேக்கில் வச்சா நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. நிலனுக்கு மஸ்ட்டு கேப்பு. ஏன்னா அங்கே கொஞ்சம் வேணுதல் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஹேண்ட் டவலு, எனக்கு ஹேண்ட் டவலு இதெல்லாமே நான் ப்ராப்பராக ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப மஸ்ட்டான பொருள் இது. எப்போவுமே நம்ம பாப்பா குழந்தைங்கள எங்கேயா நம்ம ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அவங்கள டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. சில டைம் மருந்து அந்த இடத்துல நம்ம போகிற கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம இருக்கலாம். பட் இது ரொம்ப மஸ்ட் எடுத்துக்கோங்க. நிலன் என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். என்னை பேக் பண்ண நான் சுத்தமாக விடவே இல்லை. நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அவன் அவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப அவரே தானாக பேசிகிட்ருக்காரு. சரி நாங்கள் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி எல்லாமே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். நைட்டு நம்ம நைட் தானே நம்மளுக்கு பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டேன். நம்ம எங்கன்னா போகிறோம் நிலனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அவன் சரி அவங்க அப்பா போயிட்டாரு, நான் உனக்கு போகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நிறையா சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தான் நிலனு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு.
அம்மா வீட்டில் வந்து எல்லா லக்கேஜையும் வந்து சரி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து நான் அந்த தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிட்டேன். சரி அவங்க கிளம்பிட்டாங்க இல்லையான்ட்டு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாமே வந்து அப்படியே வந்து சரி எல்லாமே வந்து பேக்கில் தான் வந்து இருக்குது. அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து சும்மா எல்லாத்தையும் எடுத்து தான் வச்சுருக்கா தவிர மற்றபடி ப்ராப்பராக ஒன்றும் வைக்கல. ஏன்னா வந்து பாப்பா வச்சுட்டு அவளுக்கு எல்லாமே வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நான் போனால் ரியா குட்டி வந்து அழகாக சமத்தா தூங்கிட்டாங்க. க்யூட்டாக இருந்துச்சு மூஞ்சி பார்க்கவே அவங்க மூஞ்சி. சரி நாங்கள் வந்து அங்கேருந்தே வந்து சரி அப்படியே காரில் வந்து வந்துட்டோம். அவளோட லக்கேஜே வந்து பாதி இடம் ஃபுல்லாகிடுச்சு. எங்களுக்கு இடமே இல்லை. நிலன் வந்து முன்னாடி அவங்க சித்தி கூட உட்காந்துட்டு இருந்தான். நாங்கள் வந்து சரி அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். அவங்க காரில் வந்து வந்ததுனால அவங்க சித்தப்பா விட்டு நிலன் வரவே இல்லை. போகும்போது என்னமோ விட்டு போகிற மாதிரி ஒரு முத்தம் கொடுக்குறது என்ன ரொம்ப கொஞ்சம் பாசமாக பண்ணிகிட்டு இருந்தார் நிறையா. கொஞ்சம் குட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சும்மா ஷாப்பிங் போனோம். ஏன்னா வீடியோ எடுக்க முடியல. நிலனுக்கு வந்து 2 ஸ்லிப்பர் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து போட்டுட்டு அவன் வந்து அவனுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீடு பார்க்கவே வந்து எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா இது எவ்வளோ வந்து அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சரி ஓகே கிளம்ப தானே போகிறோம், அதெல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி தான் இருந்தது. நைட் அவங்க கிளம்ப போகிறோன்ட்டு இன்றைக்கி வந்து நைட் வந்து எல்லாமே வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து போகிற பிளானே. அவ்வளோதான் நாங்கள் கிளம்பியாச்சு. நம்ம ட்ரிப்போட வந்து போகிற நேரம் வந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஆல் பேக்கு செம்மையாக கிளம்பிட்டோம் எல்லாருமே. சூப்பராக வந்து சரி போகிறதுக்கு செம்ம ரெடியாக ரொம்ப சூப்பராக நாங்கள் எல்லாமே குட்டீஸும் சரி நாங்களும் சரி எல்லாமே கிளம்பியாச்சு. அதேமாதிரி எங்களோட லக்கேஜ் எல்லாமே வந்து சூப்பராக எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அப்பா வந்து கொஞ்சம் சோகத்தில் இருக்கார். ஏன்னா வந்து என்னடா இது இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணிகிட்ருக்கீங்க அந்தமாரி அவருக்கு வந்து பார்த்துட்டு இருந்தார். ஹபியும் வந்துட்டாங்க. சரி வந்து வண்டியில் போய் எல்லாமே வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி தான். அப்போயும் நிலன் வந்து கிளாஸை நைட்டில் வந்து நிலன் கிளாஸ் போட்டிருக்குன்னா இது என் பையன் மட்டும்தான். எப்படி கிளாஸ் போட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கார் பாருங்க அவர். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகிற மாதிரி தான். நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துவிட்டோம். ஸோ பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு பஸ். ஆக்சுவலி எங்களோட டைமிங் சொன்ன டைமிங் வேறு, அவங்க வந்த டைமிங் வேறு. அதுக்கப்புறமா தான் பஸ்ஸும் வந்துடுச்சு. ஜாலியாக பஸ்ஸில் ஏறி லக்கேஜ் எல்லாமே வந்து வச்சுட்டு நாங்கள் ஜாலியாக எல்லாமே வந்து உட்காந்தாச்சு. நாள் கழிச்சு ஃபேமிலி கூட போகிறோன்ட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதேமாதிரி டீ டைமும் வந்தாச்சு. பஸ்ஸு வந்து நின்றுடுச்சு. ஸோ வந்து டீலாம் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு மாதிரி லவ் காமிச்சிட்டு இருந்தார் என்னோடய ஹஸ்பண்டு. அதுவும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறமா டீலாம் குடிச்சிட்டு நாங்களும் வந்து சரி பஸ்ஸில் ஏறிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மார்னிங்கும் வந்து ஆயிடுச்சு. எங்கள் ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் மாறி தான் இருக்கும். ஏன்னா செம்ம டல்லு, எல்லாருமே வந்து செம்ம டயர்டு. இந்த பஸ்ஸு வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து எதுவுமே கம்ஃபர்டபுளாகவே வந்து இல்லை சொல்ல போனோன்னா. நாங்கள் ஸ்லீப்பர் தான் வந்து போடலான்னு பார்த்தோம். லாஸ்ட் டைம் புக் பண்ணல ஸ்லீப்பரும் எங்களுக்கு கிடைக்கல. சரி சீட் தான் வந்து கிடச்சிது. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி தான் நாங்கள் வந்து வந்தோம். நாங்கள் வந்து அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கும் வந்தாச்சு. அவ்வளோதான் வந்துட்டு சரி வந்து மார்னிங் வந்து சரி டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஃபன் வந்து மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரியாவுக்கு வந்து ஆக்சுவலி வந்து தோசை வந்து எப்படி தர்றதுன்னே வந்து அவங்க பெரியப்பாவுக்கு தெரியல. பட் அந்த அம்மா வந்து வாங்கிக்கிட்டாங்க அவங்க. எங்களுக்கு ரூமும் வந்து அவங்க எடுத்துகிட்டு நல்லா நிலன் கூட செம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒன் டே ஃபுல்லாக பாப்பா கூட விளையாடவே இல்லை. நான் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக இருந்தேன் அவன் கூட. அவனும் வந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஏதோ வந்து ஒரு நைட் எதுலேயோ வந்து நம்ம அடைச்ச மாதிரி இப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ரூம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நல்லா ஏசிலாம் போட்டு ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
நிலனோட ஹேபிட்டே வந்து இதுதான். நம்ம என்னதான் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணாலுமே அவன் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் அவன் நினைப்பான் எப்போவுமே. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றது வந்து அவனுக்கு நிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு தான் வந்து அவன் இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி சொல்லி நான் ரொம்ப அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இந்த மாதிரி தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவன் சாப்பிட்டா போதும். எங்கே நம்ம ட்ராவல் வந்தாலுமே வந்து இப்படி தான். பசங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, ஃபீட் எடுத்துக்கவே மாட்டாங்க எப்போவுமே. நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான் வந்து நம்ம நினைப்போம். ஸோ அதனால் வந்து நான் வந்து அவனுக்கு விட்டுட்டேன், நீ என்ன வேணால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சுற்றி பார்க்க வந்து டைம் வந்து வந்தாச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி சுற்றி பார்க்கலாம். ஐ மீன் வந்து நிலனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து முடிக்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட வேண்டுதல் வந்து மொட்டை தான். அவனுக்கு பாப்பாவுக்கு வந்து மொட்டை நல்லபடியாக வந்து அடித்து நல்லபடியாக நாங்கள் சாமியெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணி அவனோட முடி வந்து நல்லபடியாக வந்து மாதாவுக்கும் ஐ மீன் சாமிக்கும் வந்து போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம், எங்கே போகணுன்னு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.